அடுத்தது சகோதரர்களே, இந்த குர்பானி கொடுக்கக்கூடிய பிராணிகளுடைய தன்மைகளை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தெளிவாக தெரியக்கூடிய நொண்டி, தெளிவாக தெரியும் பார்வை குறை, தெளிவாக தெரியும் நோய், எலும்பில் மச்சை இல்லாத மெலிவு ஆகிய குறைபாடுகளை கொண்ட அந்த பிராணிகளை குர்பானி கொடுக்கிறது கூடாது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். இது திர்மிதியில, அபூதாவுதுல, நசாயில, இப்னு மாஜாவுல, அஹ்மதுல எல்லாம் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ சகோதரர்களே, தெளிவாக தெரியும் அந்த குறை, அதாவது அந்த ஆட்டை பார்த்தா அதில் ஒரு குறை இருக்குன்னு தெளிவாக தெரியுது, மாட்டை பார்த்தா குறை இருக்குதுன்னு தெளிவாக தெரியுது என்றால் அந்த பிராணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறாங்க, அதை கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ உதாரணத்துக்கு குருடு, நொண்டி இந்த மாதிரியான குறைபாடுகள் இருக்கும். ஒரு மாடு நொண்டிக்கிட்டு நடந்தால் அதை பிடிச்சி குர்பானி கொடுத்துடக்கூடாது. பார்வை இல்லாத குருடான ஒரு ஆடு மாடாக இருந்தால் அதை பிடிச்சி என்ன செஞ்சிடக்கூடாது, குர்பானி கொடுத்துடக்கூடாது. தெளிவாக தெரிந்தால் என்ற அந்த வாசகத்தில் இருந்து தெரியாத குறைபாடுகள் சிலது இருக்கும். கண்ணுக்கு தெரியாது, ஆனால் குறைபாடு அதுக்குள்ளே இருக்கலாம். அப்படியாக மறைமுகமான குறைபாடுடைய அந்த ஆடு மாடுகள் இருந்தால், சின்ன அளவில் ஒரு குறைபாடு இருந்தால் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தெளிவாக விளங்கணும், வெளியில் இதான் குறைபாடு அப்படின்னு விளங்கினா அதை கொடுக்கக்கூடாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியாத அளவில் சின்ன சின்ன குறைபாடுகள் உள்ளுக்குள்ளே இருந்தால் அது கொடுக்கறது குற்றம் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளலாம். அதை புரிந்து கொள்றதுக்கு முஸ்லீமில் 3637 ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லக்கூடிய செய்தி நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்பகுதியில் பாதி கொம்பு உடைஞ்ச ஆடு குர்பானி கொடுக்கப்படுறதை தடுத்தாங்க அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி நசாயில பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ வெளியில் உடஞ்சிருந்தால் தப்பு கிடையாது. உள்ளுக்கு கொம்பு உடஞ்ச அந்த ஆடாக மாடாக அது இருந்தால் அதை குர்பானி கொடுக்கக்கூடாது அப்படின்ற ரசூலா தடுத்திருக்கிறாங்க. அதனால் அந்த மாதிரியான அந்த ஆடு மாடுகளை குர்பானி கொடுப்பதையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ்கள் அடிப்படையில் ஆடு வாங்கக்கூடியவங்க, மாடு வாங்கக்கூடியவங்க நல்ல பெரிய கொம்புள்ள, முகம், முட்டுக்கால், கண்பகுதி கருப்பு நிறமுடைய இந்த மாதிரியான ஆடு மாடுகளை வாங்குவது சிறந்தது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அப்படித்தான் தேடி வாங்கணும்ன்றது கட்டாயம் கிடையாது என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்.